அண்ணே ஆயிரத்தி இந்த வாரம் சம்பளத்துக்கு மேல ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, அடுத்த வாரம் பிடிச்சிக்கலாம். ஏமா போன வாரம் தான் உனக்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன். வாரம் வாரம் உனக்கு சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கு. அண்ணே அந்த காசு வந்து பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேனே. ஏங்க நம்ம தான் எதுவும் கஷ்டம் இருக்குது பார்த்து பண்ணி கொடுங்க. சரிம்மா பண்ணிக்கலாமா, போமா அடுத்த வாரம் பேசிக்கலாமா. என்னம்மா உனக்கு காலையில சொன்னல காலேஜ்ல ட்ரிப்பு கூட்டு போறாங்க, காசு 1000 வச்சுட்டு வான்னு சொல்லி நீ பாட்டுக்கு வேலைக்கு வந்துட்ட. ஐயோ மறந்துட்டேன் சாமி. இந்தப்பா பார்த்து பத்திரமா போயிட்ட சாமி. நான் வரேன். ஏமா காலையில வந்து பணம் கேட்டு இருந்தா வந்து பையன் வந்து உடனே தூக்கி கொடுத்தேன். என்னம்மா அது? எனக்குன்னு யாருன்னே இருக்கா? நான் பட்ட கஷ்டம் என் பையன் பட வேணானே, அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்ன இது நம்ம கஸ்தூரிக்கா பையன் மாதிரி தெரியல? அங்க பாருங்க. அட ஆமாப்பா. டேய் பாருங்க. இல்லடா. உங்க அம்மா ரத்தத்தை வேர்வையா சேர்த்து படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்தா நீங்க வந்து சாராயம் குடிச்சிட்டு இருக்கடா நீ. கடைசி காலத்துல உங்க அம்மா ஒன்ன நம்பி தான் வந்து ஆதரவுன்னு சொல்லிச்சு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணா? என்னடா ஆனா இந்த பசங்க கூட சேர்ந்து அல்ப புத்தியில நான் வந்துட்டேண்ணா. நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேண்ணா. ஆனா எங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுங்க. அவ வாழும் போது தள்ளி வைப்போம் செத்த இது